Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா client side programmingக்கும் server side programmingக்கான difference தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம first client side programming எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து front endல நடக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டுறது தான் client side programming. இங்க நம்ம என்னென்ன language யூஸ் பண்ணுவோம்னா HTML, CSS, JavaScript இந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் end ப்ரோக்ராமிங்லாம் எழுதுவோம். கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா யூசரோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. யூசர் இன்ட்ராக்ஷன்னா இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கூகுள் மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுள் மேப் எடுத்துக்கிறோம். கூகுள் மேப்பில் எப்படி ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம், லொக்கேஷன் வந்து சோர்ஸ் எங்கே, டெஸ்டினேஷன் எங்கே, சர்ச் எல்லாமே நம்ம யூசராலே பண்ண முடியும் வித்தவுட் எனி பேக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இது பேர் தான் யூசர் இன்ட்ராக்ஷன். அதுதான் கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கிறப்ப பேக்எண்டில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், ஜாவா இதை வச்சு தான் நம்ம பேக்எண்ட் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் எழுதுவோம். இது என்னன்னா டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே பேக்எண்டில் தான் நடக்கும். ஆனால் இது வந்து யூசருக்கு விசிபிளாகவே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வந்து லாகின் பண்ணுவோம்ல வெப்சைட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் லாகின் பண்ணுறப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம எழுதுவோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக தப்பாங்கிறது பேக்எண்டில் போய் அந்த டேட்டா ப்ராசஸிங் நடந்து நம்மளுக்கு ரிசல்ட் மட்டும்தான் காட்டும். இந்த பேக்எண்டில் நடக்கிற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. இது பேர் தான் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.